ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். சுதந்திர தின வாழ்த்துக்கள். எத்தனையோ தலைவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாக அர்ப்பணித்ததுனால இன்றைக்கி நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம். அவர்களை நினைவுகூருவோம். விடுதலை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இயல்பாகவே தேடுகிற ஒரு தேடல். அது இயல்பாகவே ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதை தேவன் அவன் இருதயத்துக்குள்ளே வச்சார். தேவன் மனிதன் என்றைக்குமே யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவன் சுதந்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவனுக்குள்ள விடுதலை அப்படிங்கிற உணர்வை ஆண்டவர் வச்சார். அதனால தான் நம்ம இந்த யாரும் நம்மளை கட்டுப்படுத்துவது அடிமைப்படுத்துவதுக்கு இடம் கொடுக்காமல் விடுதலை வேண்டும் அப்படிங்கிற உணர்வு வருது. ஸோ போராடின அந்த தலைவர்களுக்குள்ளேயும் அந்த உணர்வை கொடுத்ததும் அந்த சர்வ வல்ல தேவன் தாங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை, இதுதான் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி இந்த ஃப்ரீடத்தை குறித்து கொஞ்சம் யோசிப்போமே. முதல்ல நமக்கு எது ஃப்ரீடம் இருக்கா? இன்றைக்கி ஆமாம் பிரதர், நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம், நல்ல விஷயம். இது மனிதர்களாக தேசத்தின் மீது பற்றுடையவர்களாக நமக்கு இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதனாக, தேசத்தில்ங்கிறத விட்டுருங்க, பிராந்தியத்தை விட்டுருங்க, இந்த முழு உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண மனிதனாக இன்று மனிதன் சுதந்திரத்தை அனுபவிக்கிறானா அல்லது விடுதலையை அனுபவிக்கிறானா? அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், இஸ் எவ்ரி ஹியூமன் பீயிங் இன் திஸ் வேர்ல்டு ஃப்ரீ ஆர் நாட்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக இருக்கிறார்களா? நம்ம உடனே சொல்லுவோம், ஜெயிலில் இருக்கிறவன் அடிமையாக இருக்கிறான், நான் சுதந்திரமாக தான் இருக்கிறேன். நீங்கள் ஜெயிலில் இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்களேன், ஐயா நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பல பேர் சொல்லுகிற பதில் என்னவாக இருக்குன்னா, இங்கே இருப்பேன்னு நினச்சே பார்க்கல சார், அல்லது இப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சே பார்க்கல. யாராவது சொல்லுவாங்களா, ஆமாம் இதை மாதிரி 2025 வருஷம் நான் ஜெயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஜெயிலுக்கு வரணுங்கிறதுனால நான் பாருங்கள் இந்த மாதிரி காரியங்களை திட்டமிட்டு செய்து இன்று ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஜெயிலுக்கு வரணும்னு நினச்ச யாருமே ஆசைப்பட்டு வர்றதில்லை. அப்போது அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் கூட அடிமைத்தனத்தை விரும்பி ஏற்றுக்கொள்ள அல்லது தெரிந்து அவங்க சூஸ் பண்ணல, ஏதோ காரியம் நடந்து அவங்கள அடிமைத்தனத்துக்குள்ளே தள்ளிடுச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் நம்ம பக்கம் வருவோமே. இந்த உலகத்தில் மனிதர்கள், ஜெயிலில் இருக்க மனிதர்கள் விட்டுருங்க, வெளியில் வாங்க. வெளியில் இருக்க எல்லோரும் சுதந்திரமாக இருக்கிறாங்க. அல்லது ரொம்ப சிம்பிள், உங்ககிட்டே கேட்குறேன், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்றைக்கே சுதந்திரம் போச்சு அப்படின்வாங்க. அதை அந்த அம்மாட்ட போய் கேட்டாலும் அந்த அம்மாவும் சொல்லும், இவரை கட்டிக்கிறதுக்கு முன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் சார்னு சொல்லும். இப்போ நமக்கு யாரை கைதியாக்கினாங்கிறதே நமக்கு தெரில. அந்த அம்மா நினைக்கிது இவர் கைதியாக்கிட்டாருண்டு, இவர் நினைக்கிறாரு அந்த அம்மாவால் தான் நான் கைதியாக்கினேன். சரி, whatever it is. இந்த ஸ்கூலுக்கு போகிற பசண்ட்டை போய் கேட்டு பாருங்களேன், எப்படி நல்லா சுதந்திரமாக இருக்கிறேன். என்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னா அன்றைக்கே சுதந்திரம் போச்சு சார் அடிக்குமா. காலேஜுக்கு போனால் தான் சுதந்திரம் கிடைக்குமா. காலேஜுக்கு போன உடனே கேட்டு பாருன்னு வச்சுட்டுங்களேன், ஐயோ இந்த ப்ராஜெக்ட்டு வேலை எதிர்காலம் சார் போராடுறேன் சார் அப்படிமா. சில பேர் சொல்லுவாங்க, காதலிச்சா சுதந்திரமாக இருக்கலான்ட்டு. ஆனால் காதலிக்கிற ரெண்டு பேர், என்னைக்கு இவாட்ட நான் காதலிக்கிறேன்னு சொன்னனும் அன்றைக்கே சுதந்திரம் போச்சு சார், ஃபோன் கூட ஒருத்தனை உருப்படியாக பேச முடியலடிமா. அப்போது எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் சுதந்திரத்தை விரும்புகிறோம், ஆனால் சுதந்திரம் கிடைக்கல. ஆனால் பொதுவாக எல்லா மனிதர்களையும் அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன். நான் விரும்பினதை செய்ய முடியலை, ஆனால் விரும்பாததை செய்கிறேன். பவுல் சொல்கிறார், ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நீ நல்லா கவனிச்சிங்களா? செய்கிறது நானே, ஆனால் நான் அல்ல. தம்பி நீ தானப்பா செஞ்ச சார், நான் செய்ய நினைக்கல சார். அப்போ யார் செஞ்சா? அப்போது எனக்குள்ள பாவம்னு ஒன்று இருந்துக்கிட்டு அதுதான் வேலை செய்யுது. இப்போ நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிடுச்சு, தேசம் சுதந்திரமாக இருக்குது, நான் சுதந்திர இந்தியாவில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சுதந்திரமாக இருக்கேன்னா நான் இன்னும் சுதந்திரமாக இல்லை. ஏன்னா நான் விரும்பினதை செய்ய முடியல, நான் விரும்பாதான் செய்கிறேன். பல முறை கோவப்படக்கூடாதுன்னு நினச்சேன் சார், ஆனால் கோவப்பட்டேன். அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் சார், ஆனால் அடிச்சிட்டேன் சார். அப்போ நீங்கள் சுதந்திரமாக இல்லை பிரதர், இன்னும் நீங்கள் அடிமையாக தான் இருக்கிறீங்க. யாரோ உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்துக்கு பேர் தான் பாவம்.
அதைத்தான் பவுல் சொல்கிறாரு, இந்த நான் அல்ல எனக்குள்ள வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு 24வது வசனத்தில் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா ஏறக்குறைய அடிமையாக இருக்கிற மனுஷன் நான், ஃப்ரீயாக செயல்பட முடியாத மனுஷன் நான், ஃப்ரீடத்தை அனுபவிக்க முடியாத மனுஷன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி சொல்கிறாரு, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யாராவது எனக்கு சுதந்திரம் வாங்கி தருவாங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துட்டாங்க, பல தலைவர்கள் பேரை நாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து யாராவது சுதந்திரம் வாங்கி தருவாங்களா அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து யாருமே சுதந்திரத்தை வாங்கி தர முடியாது பிரதர். ஆங்கிலேயருடைய கையிலிருந்து இல்லை பிரிட்டிஷ்காரங்க கையிலிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்தவங்க யாருன்னு கேட்டால் பல தலைவர்கள் பேரை சொல்ல முடியும். ஆனால் நான் விரும்பினதை செய்ய மாட்டேங்கிறேன், நான் விரும்பாததையே செய்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சிடுறேன், நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் செய்யவே முடியல பிரதர், சுதந்திரமாகவே இல்லை, நிர்பந்தமான மனுஷனாக இருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு யார் சுதந்திரத்தை வாங்கி தருவான்னு கேட்டால் இந்த உலகத்தில் எந்த தலைவராலும் வாங்கி தர முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, வாட் a wretched man I am அப்படின்னு சொல்லி அவர் கதறிட்டு அடுத்த வரியில் சொல்கிறாரு, ஆஹா ஐ எம் so happy அப்படிங்கிறாரு. எப்படி பவுல் போன வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன் யார் எனக்கு விடுதலை தருவான்னு சொன்னீங்க, இப்போ ஐ எம் so happyங்கிறீங்களே என்ன? 7வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். புரியல பவுல் என்ன சொல்ல வாரீங்க? அப்படியே 8வது அதிகாரத்துக்கு வாங்க, அங்கே வந்து அவர் சொல்கிறார் பாருங்களேன், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களான ஆயிட்டேன், அப்படி ஆனதுனால ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னும் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. முந்தின அதிகாரத்தில் 24வது வசனத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொன்னார். அப்போ விடுதலை இல்லாமல் சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த பவுல் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வரும் பொழுது நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படிங்கிறாரு. யார் விடுதலை பண்ணா? எதிலிருந்து விடுதலை பண்ணாங்க? அடிமையாயிருந்தது பாவத்தினாலே, விடுதலையை கொடுத்தது இயேசுவினாலே. பாவத்தினாலே அடிமையாக இருந்த பவுல் இயேசுவினாலே விடுதலை பெற்றது மாத்திரமல்லாமல் அடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரம், இனிமே அடிமைத்தனம் இல்லை. 15வது வசனத்தில் சொல்கிறாரு, இனிமே அடிமைத்தனம் இல்லை, இனிமே புத்திர சுவிகாரம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இனிமே அடிமை இல்லை, இனிமே நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இந்த சுதந்திரம் கிறிஸ்துவினால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த உலகத்தில் பல அடிமைத்தனமான ஆட்சியிலிருந்து உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கலாம், ஆனால் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னா கல்வாரியில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசுவினாலே மாத்திரமே சுதந்திரம் கிடைக்கும். ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுட்டு இருந்து வாழ்க்கையில் அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா, ஒரு போதை பழக்கமோ இல்லை எந்த ஒரு கெட்ட பழக்கமோ இல்லை எந்த ஒரு சுபாவத்திலையோ அடிமையாகி ஐயா எனக்கு சுதந்திரம் இல்லையே, எனக்கு விடுதலை இல்லையே நினச்சிங்கன்னா, பாவமே இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்து பாவமே இல்லாமல் வாழ்ந்து உங்களுடைய என்னுடைய பாவத்திற்காக பரிகாரமாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரமேறி தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் பரிந்து பேசிக்கொண்டு ஒரு நாள் திரும்பி நியாயம் தீர்ப்பதற்காக வரப்போகிற அந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையான விடுதலை அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் சுவைக்க முடியும். சரி, ஒரு வேளை இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க பிரதர் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னா, இந்த சுதந்திரமாக ஆயிட்டீங்களே, ஆனால் சுதந்திரமான உங்களை தேவன் என்னவா அழைச்சார் அப்படின்னா, ஒரு அழகான தேவ மனிதன் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, the only freedom a man ever has is when he becomes a slave to Christ. அதாவது சுதந்திரத்தை ஒரு மனிதன் முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானால் அவன் இயேசுவுக்கு அடிமையாக வேண்டும். என்ன பிரதர், அடிமையிலிருந்து தான் சுதந்திரமாக்குனாரு நீங்கள், இப்போ சுதந்திரத்தை அனுபவிக்கணும்னா திருப்பி அடிமையாகணும்? ஆமாம் பிரதர், இயேசு உங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். ஆனால் அப்படியே விட்டா, இப்போ கடல் நல்லா இருக்குது, கரை இல்லாத கடல்,
கடல் பிடிக்கும், அப்போ சுனாமி ஓகேவா? இல்லை பிரதர், இந்த மலை பாதை நல்லா இருக்குது, ஆனால் சைடில் சின்ன பேரிகேட் போட்டிருப்பாங்க பாருங்களேன், அந்த பேரிகேட் இருந்தாவது பேரிகேடில் இடித்து வண்டி நிற்கும். அந்த சுவர் இல்லை அப்படின்னா வண்டி இடிக்க வழியேல நேராக கீழே இருக்கும். அப்போது எல்லாத்துக்குமே சுதந்திரமாக இருக்கக்கூடிய கடலுக்கும் ஒரு கரை தேவைப்படுகிறது, சுதந்திரமாய் வாழக்கூடிய மனிதனுக்கும் ஒரு ஆளுகை தேவைப்படுகிறது. பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலையான நீ அப்படியே இருந்த அப்படின்னா கரையில்லாத கடல் போல, தடுப்பு சுவர் இல்லாத மலைப்பாதை போல, எப்போ வேணாலும் அழிக்கிறவனாக இல்லை எப்போ வேணாலும் அழிந்து போகிறவனாக மாறிவிடுவேன். அப்போ நான் எப்படி வாழணும்? அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறார். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன், பாவத்தில் அடிமையாக இருந்தவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலையாகிவிட்டான். ஆனால் அப்படியே அழைக்கப்பட்ட அந்த சுயாதீனன், பாவத்திற்கு விடுதலையான அந்த சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறான். பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று விட்டோம். ஆனால் இந்த சுதந்திரத்தை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருந்தால் மாத்திரமே அனுபவிக்க முடியும். அடிமை ஆயிட்டீங்களா? கிறிஸ்துவுக்கு சுதந்திரம் அடைஞ்ச நீங்கள், பாவத்திலிருந்து சுதந்திரம் அடைஞ்ச நீங்கள் கிறிஸ்துவுக்கு அடிமையாக அவர் சொற்படி கேட்டு அவருடைய ஆளுகையின் கீழே நடக்கிறவராக இருக்கிறீங்களா? இருந்தால் சுதந்திரத்தை முழுவதுமாக அனுபவிப்பீர்கள். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பில் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற யாரேனும் ஒருத்தர் அப்பா ஏதேனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் இருப்பார்கள். ஆனால் தேவனே, நீர் மனம் இறங்கும். ஆவியானவரே, வசனத்தை கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்யும் விடுதலையை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்ளட்டும். ஒருவேளை உம்மை அறிந்து கொண்டு ஆனால் உமக்கு அடிமைகளாக இல்லாமல் பாவத்தில் இருந்து பெற்ற சுதந்திரத்தினாலே ஆண்டவரே ஒரு ஃப்ரீ பேர்டு லைஃப் வாழ்ந்து கொண்டு உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரே, இன்று அவர்களை உணர்த்தும். உமக்கு பிரியமானவர்களாக இல்லை ஆண்டவரே, உமக்கு அடிமையானவர்களாக வாழ எங்களுக்கு வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.